கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜன் ராயனூர், நேரு நகர், எம்ஜிஆர் நகர், பாரதி நகர் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பூக்களை தூவியும் வரவேற்பு அளித்தனர். சென்ற வாரம் நமது கரூர் மண்ணிற்கு வந்திருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மகளிருக்கென ஒரு சிறப்பு திட்டமாக ஒரு கூப்பன் ஒன்று வழங்க உள்ளார்கள். அந்த கூப்பனின் மதிப்பு ரூபாய் 8000. அந்த 8000 மதிப்புள்ள கூப்பனை பெற்று நீங்கள் விரும்பும் கடைகளில் உங்களுக்கு தேவையான பொருள்கள், மிக்சி, கிரைண்டர் இது போன்ற ஏதாவது ஒரு பொருள்களை வாங்கி பயன்பெறும் வகையில் ஒரு சிறப்பு திட்டத்தினை தந்துள்ளார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்ற அன்பு தம்பி செந்தில் பாலாஜியின் பணியினை தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் செய்யப்பட வேண்டிய அனைத்து திட்டங்களையும் செய்திட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2021 கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளும் உதயசூரியன் வென்றது என்ற பெயரினை இப்பொழுது நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கரூரில் உள்ள 4 தொகுதிகளை மீண்டும் உதயசூரியன் வென்றது. அந்த வெற்றிக்கனியை நமது அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் வழங்கிட நீங்கள் அனைவரும் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரின் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன்.